ராதிகா, நேபாள பெருவெள்ள பேரழிவு குறித்து 2 அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை இப்போது நேபாள அரசு வெளியிட்டிருக்கிறது. ஒன்று, இந்த பெருவெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்திருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த பெருவெள்ளத்திற்கு காரணம் இந்த பனிப்பாறை ஏரியில் ஏற்பட்ட உருகியதால் ஏற்பட்ட வெள்ளம் தான் இந்த கோசி ஆற்றில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்திற்கு காரணம் என்ற அறிவிப்பும் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பனிப்பாறை ஏரி ஒன்றில் ஏற்பட்ட உடைப்பினால் கோசி ஆற்றில் மிகப்பெரிய அளவுக்கு மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி 3 லட்சம் கனஅடிக்கும் அதிகமான தண்ணீர் அந்த நிலச்சரிவோடு பாய்ந்ததால் இந்த பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேபாள நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. 2 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 3வது மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது இந்தியாவில் பீகார் மாநிலத்தின் வடக்கு பகுதியில் பாயும் கோசி நதியில் இதே போன்று பெரிய அளவில் ஒரு ஆற்று சுனாமி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. பனிப்பாறை ஏரியில் ஏற்பட்ட வெடிப்பால் தான் இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டு நேபாளத்தில் 14 பாலங்கள், 40 கிராமங்கள், 40 கிலோமீட்டருக்கு சாலைகள் ஒட்டுமொத்தமாக அடித்து செல்லப்பட்டு ரசுவா மாவட்டமே தலைகீழாக புரட்டி போடப்பட்டதற்கு காரணம் இந்த பனிப்பாறை ஏரியில் ஏற்பட்ட உடைப்பு மற்றும் வெடிப்பு ஆகியவற்றால் தான் ஓட்டே கோசி நதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேபாள அரசு வெளியிட்டிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த பெருவெள்ளம், அதனால் ஏற்பட்ட பெரும் துயரம், அதனால் ஏற்பட்ட பேரழிவு, இதற்கு காரணம் பனிப்பாறை ஏரியில் ஏற்பட்ட உடைப்பு. உயிரிழப்பு இதுவரை 55ஆக உயர்ந்திருக்கிறது. 3வதாக இந்த 3 லட்சம் கனஅடி தண்ணீர் மற்றும் பனிப்பாறை உடைப்பால் பனிப்பாறைகளோடு கலந்து வரும் ஆற்று வெள்ள நீர் பீகார் மாநிலத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் கோசி ஆற்றின் துணை நதிகளிலும் அங்கு பெருவெள்ளத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதால் இந்தியாவின் எல்லையோர கிராமங்கள் மற்றும் பீகார் மாநிலத்தின் வடபகுதி ஆகியவற்றில் மீட்பு நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அங்கு அதிகாரிகளுக்கு இந்திய அரசும் மாநில அரசுகளுக்கு அவசரகால பேரிடர் நிவாரண படைகளை அனுப்பி வைத்திருக்கிறது. இமயமலைக்கு அடிவாரத்தில் உள்ள திபெத், நேபாளம் மற்றும் அதை ஒட்டியுள்ள பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இந்த கோசி நதி பாய்கிறது. அதில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்திற்கான காரணம் உயிரிழப்பு மற்றும் அந்த இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அந்த பெருவெள்ள ஆற்று சுனாமி எச்சரிக்கை ஆகிய 3ஐயும் நேபாள அரசு இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த பலி எண்ணிக்கையும் மாயமானவர்களை தேடும்படியும் இன்று இரவு பகலாக தொடர்ந்து நடைபெறும் என்றும் இந்திய விமானப்படையின் மீட்பு படை ஹெலிகாப்டர்களும் இப்போது அங்கு செல்ல போவதாக விமானப்படையின் தரப்பிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதிகா.